ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஃபர் டெக் ஐடியாஸ். எஸ்பிஓவில் ரீஃபண்டை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. 2 வருஷமாகவே ரீஃபண்ட் கொடுத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி போயிட்டே தான் இருந்திருக்கு. அதுக்கு எஸ்பிஓவில் ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்கோம், அட்டாச் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருப்போம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் ரீஃபண்டுக்காக. ஆனால் இதுதான் ஒரு ஃபைனலான ஒரு விஷயமா இருக்கும். இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு ரீஃபண்ட் கண்டிப்பாக ப்ராப்பராக வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்பிஓ ஐடி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி நிறைய பேர் மறந்துருப்பீங்க. நீங்கள் எஸ்பிஓ ஐடி போட்டு லாகின் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் யாரு கீழே ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுடைய பேஜில் அந்த அவங்க டவுன்லைன் யாரால் இருக்காங்களோ அவங்களுடைய ஐடி இருக்கும். அவங்கள்ட்ட ஐடி வாங்கிக்கிங்க. பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுங்கள். ஒருவேளை பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த மெயிலுக்கு போகும். அந்த மெயிலில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அந்த மெயில் ஐடியும் உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் போட்டால் கூட லாகின் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியில் மேலே போயிட்டு சர்ச்சில் போயிட்டு எஸ்பிஓன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வெல்கம் ஃபார்ம் வந்துருக்கும். அதில் உங்கள் எஸ்பிஓ ஐடி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த பேங்க் டீட்டெயில் ஃபார்ம் ரெகுலராக நம்ம ஃபில்அப் பண்ணுறது தான். நேமு, அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் நேமு, அதுக்கப்புறம் பேன் கார்டு ஹோல்டர் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோடு. இந்த ஆப்ஷன் மட்டும் தான் ஃபில்அப் பண்ணணும். நிறைய பேர் இந்த 2 வருஷத்தில் பேங்க்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடு நிறைய ஏரியாவில் சேஞ்ச் ஆகிருக்கும். எல்லா ஏரியா கம்பைன் பண்ணதுனால. அதனால் பேங்க்கில் ஒரு தடவை கன்ஃபார்மாக வெரிஃபை பண்ணிங்க. இந்த பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. 3 டைம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் ஒரு டைம் நீங்கள் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணிடுங்க. இது கொஞ்ச நாள் எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஃபில்அப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு. இப்போ நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பேங்க்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த பேங்க் ப்ராப்ளமாக இருக்குது, ஏதாவது பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் கொடுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்கும்போது இந்த பேன் கார்டு ஹோல்டர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, பேன் கார்டு ஹோல்டர் நேமும் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் சேமாக இருக்கணும். ஒருவேளை இன்சிலில் மிஸ்டேக் இருக்கும். சில பேர்த்துக்கு பேன் கார்டில் இன்சிலோடு வந்திருக்கும், அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் இன்சில் இல்லாமல் இருக்கும், இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அதனால் அது கரெக்டாக இந்த 3ஐயும் மென்ஷன் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேன் கார்டு ஹோல்டர் நேம் ரெண்டுமே கம்பல்சரியாக சேமாக இருக்கணும். இது எல்லாமே ஒரு தடவை நீங்கள் ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸிங் வரும். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வேளை 3 எஸ்பிஓ ஐடி வச்சு 3க்கும் ரீஃபண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரே பேங்க் அக்கௌண்ட்டை 3 ஐடிக்கும் கொடுத்துக்கலாம். பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஆக்டிவ் மெம்பராக இருக்கீங்க, அதில் 2 ஐடிக்கு நீங்கள் ஒரே பேங்க் கொடுத்துருக்கீங்க, ரீஃபண்ட் ஒரு 3 ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மாற்றி கொடுங்க. மேக்ஸிமம் 3 தான் வரணும். இப்போ கரண்ட்டில் ஆக்டிவில் 2 வச்சுருப்பீங்க, ரீஃபண்டில் அப்படிங்கும்போது அது மிஸ்மேட்ச் ஆகும். அதனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருடைய ஐடியாவது கொடுங்க, பிரச்சனை இல்லை, பேங்க் டீட்டெயில்ஸு. ஆனால் அவங்க நேமும் பேன் கார்டும் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாம் சேமாக மேட்சாக இருக்கணும். நீங்கள் பேன் கார்டு நம்பர் கேபிட்டல் லெட்டருக்கு கொடுங்க. பேன் கார்டு நம்பர் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்து கொடுத்துருங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு கேபிட்டல் லெட்டர் தான் கொடுக்கணும். நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் 2 டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே அந்த பிரான்ச் டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை மட்டும் பண்ணிக்கங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபில்அப் பண்ணியாச்சு. ஓகே, பேங்க் டீட்டெயில் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் அண்டர் ப்ராசஸிங். நீங்கள் பேங்க் டீட்டெயில் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கீழே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒன்ஸ் பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் கம்பெனியிலேருந்து உங்களுக்கு மெயில் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். பேங்க்கில் எஸ்எம்எஸ் நீங்கள் ஆக்டிவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்ரி 10 days என்ன பண்ணணும், ஒரு 1 week வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே நிறைய பேர் பேங்க் டீட்டெயில் ஃபில்அப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 days இங்கே பாருங்கள், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரெடிட்டட் அப்படின்னு போட்டுட்டு எந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கில் போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுடைய பாஸ்புக் வச்சு இல்லை ஏடிஎம் வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது. ஒன்று நீங்கள் ஆன்லைனில் லாகின் பண்ணி அதை ப்ரூஃப் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாஸ்புக்கில் என்ட்ரி போடலாம். இல்லைனா ஏடிஎம்மில் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து கூட பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் இந்த ப்ரூஃப் அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ண பேமெண்ட் வரலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பே பண்ண ஃபீஸ் வரலாம்.
ரெண்டில் ஏதோ ஒன்று வரும், இல்லை ரெண்டும் சேர்ந்து வரல, எப்படி வேணால் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா பேமெண்ட்டும் கரெக்டாக வரணும்னா நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும். ஒருவேளை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ண பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரூஃபை கரெக்டாக அப்லோட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து பெண்டிங் இருக்கிற பேமெண்ட் வந்து கிளியராக வரும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரூஃப் கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணணும். நீங்கள் இந்த ப்ரூஃப் அப்லோட் அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணினாலே உங்களுடைய ஃபோன் இமெயில் ஐடி, உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த இடத்துல அட்டாச் பண்ணலாம். பேமெண்ட் ப்ரூஃபை வந்து ஃபோட்டோ எடுங்க மொபைலில், இல்லை மொபைலில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஓப்பனாக சொல்லி சப்மிட் பண்ணிடுங்க. அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இது ஒரு ஃபைனல் டெஸ்ட்டுன்னு நினச்சிக்கங்க. உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை பேங்க் ஐடியில் ஃபில்அப் பண்ணுங்கள். உங்கள் டீமில் யார் ரீஃபண்ட் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த முறை வந்து ரொம்ப டிலேவெல்லாம் ஆகாது. மேக்ஸிமம் அவங்க வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. நம்ம 2 வருஷம் வெயிட் பண்ண மாதிரி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பண்ணிடுங்க.